ஏண்டா நாலு கண்ணா, அப்புறம் நீ மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? எத்தனை நாளா இந்த பழக்கம்? எந்த பழக்கம் நெட்டம்மா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எத்தனை நாளா இந்த பழக்கம்? டான்ஸ் ஆடுனதையே சொல்லுதே. சின்ன பிள்ளையில யாருக்கும் தெரியாம வீட்டுல டான்ஸ் ஆடி இருக்கேன். இப்பந்தான் இன்னைக்கு தான் ரோட்ல ஆடுறதுக்கு தைரியம் வந்துச்சு. சரி, அதுக்கு எதுக்கு நீ கட்டையை தூக்கிட்டு அடிக்க வர? டான்ஸ் ஆடுனது சொல்லலை, நான் எதை சொல்லுதேன்னு உங்களுக்கு தெரியலையோ? நான் வேற என்ன செஞ்சேன்? இந்த ஹாக்கி ஸ்டிக் எங்க கிடைச்சது உனக்கு? எதுக்கு இதை கொண்டு அடிக்க வர? வேற என்ன செஞ்சனா? அந்த குடிகார பயலுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு அலையுதீரு. கோயில் கொடையில வச்சுக்கிட்டு மானத்தை வாங்கி விட்டுட்டீர்ல. ஐயோ நெட்டம்மா, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் குடிக்கல. போய் சொன்னீருன்னு வச்சுக்கோங்களேன், கையில் வச்சிருக்கிற குச்சி வச்சு மண்டையை பொழந்துருவேன். உன் மேல சத்தியமா சொல்லுதேன் நெட்டம்மா, நான் குடிக்கவே இல்லை. சும்மா அந்த கரகத்தை தலையில வச்சுட்டு ஆடிட்டு கிடந்தேன். நான் உங்களை நம்ப மாட்டேன் ராமு. என்னைய நீங்கள் ஏமாத்த பாக்கீங்க. எல்லாரும் கூடயும் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன பழக்கம்? சத்தியமா நான் குடிக்கல நெட்டம்மா. நான் சும்மா தான் ஆடிட்டு கிடந்தேன். எனக்கு அந்த குடி வாடையே பிடிக்காது. உங்களை எப்படி நம்ப முடியும்? நீங்கள் குடிச்சிட்டு வந்தீரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நாளை பின்ன நம்ம பிள்ளை ரோட்டில் போகும்போது அங்கே பாரு உங்கள் அப்பன் குடிகாரன் பிள்ளை போறா பாரு இப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம பிள்ளையை ஏசுறதுக்கா? அட கடவுளே, நெட்டம்மா நான் குடிக்கவே இல்லை. வேணக்கிட்ட வந்து மோந்து பாரு. சீ, அந்த வாடையை நான் வேற மோந்து பார்க்கணுமாக்கும்? கருமோ. நெட்டம்மா நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? நான் குடிக்கவே இல்லைம்மா, உண்மையைத்தான் சொல்லுதேன். நான் ஏன் உன்ட்ட போய் சொல்ல போறேன்? அவனுங்க தான் குடிச்சானுங்க. நான் சும்மா டான்ஸ் ஆடுதாங்களேன்னு நானும் அந்த கும்பத்தை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிட்டு கிடந்தேன். அது ஒரு தப்பா? உண்மையாவே குடிக்கலையா? குடிக்கல நெட்டம்மா. நான் எதுக்கு உன்ட்ட போய் சொல்ல போறேன்? அப்போ அந்த குடிகார பயலுக்கு கூட உங்களுக்கு என்ன சவகாசம் வேண்டி கிடக்கு? யாரும் குடிகாரங்க கிடையாது நெட்டம்மா. இந்த ராதாக்கா மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் தான் சும்மா கூட்டிட்டு போய் வாங்க வாங்கன்னு எல்லாரையும் குடிக்க வச்சாரு. நான் குடிக்க மாட்டேன்ட்டேன். அவர் மற்றவங்க 2 பேரையும் குடிக்க வச்சுட்டாரு. ஓஹோ, அந்த தாடிக்காரன் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அலைதானா? இருக்கட்டும். கத்திரிக்காய் மாதிரி கிடந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்கான். நாளைக்கு லட்சுமி அக்காட்ட சொல்லி அவனை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த ஹாக்கி ஸ்டிக் உனக்கு எங்க கிடைச்சது? நம்ம வீட்டுக்கு பின்னால் ஒரு குப்பை தொட்டி இருக்குல்ல, அதுக்கிட்ட ரொம்ப நாளாக கிடந்துச்சு. பார்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் தேவைப்பட்டிருக்கு. நெட்டம்மா அந்த ஹாக்கி ஸ்டிக்கை தூக்கி தூர போட பயமா இருக்கு. அந்த தாடிக்காரன் மண்டையை பொழக்கிற வரைக்கும் இந்த பேட்டை தூர போட மாட்டேன். ஐயோ பாவம் நெட்டம்மா, நம்ம எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு? அவங்கள ஒன்றும் செய்யாத. அவருக்கு எதுக்கு சப்போர்ட் அடித்து பேசுதீரு? ஐயோ சப்போர்ட்டெல்லாம் அடிக்கலம்மா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. பச்சை பிள்ளை மாதிரி அழுது நடிச்சு ஏமாத்தலான்னு பாக்கிறோ? ஒழுங்கு கண்ணை தொடச்சிட்டு போய் வேலையை பாருங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லுதே, என்னைய நம்ப மாட்டியா? உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி, ஐயோ பாவமேன்னு நம்புறேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் நெட்டம்மா. சரி, கண்ணீரை தொடச்சிட்டு உட்காந்துருங்க. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கி. நான் போய் தோசையை சுடுதேன். நெட்டம்மா புரோட்டா வேணா வாங்கி தரட்டா? அதுவும் சரிதான். சரி, போய் புரோட்டா வாங்கிட்டு வாங்க. எனக்கு வேலை மிச்சம். அழாதீங்க, உங்கள் மேலே கோவம் போயிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் நெட்டம்மா. 2 பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு கையில் ஒரு பாட்டில் தலையில் ஒரு கரகம்னு வச்சுக்கிட்டு ரோட்டில் ஆடிக்கிட்டு கிடக்காரு. எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? லட்சுமி, நான் வேணுக்குன்னே செய்யலை. அந்த ராதா புருஷன்தான். என்ன செஞ்சாரு ராதா புருஷன்? என்ன செஞ்சாரு? உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? அவர் கொடுத்தோன்னு நீங்க குடிச்சிட்டீரோ? கோயில் கூட ஒரு ஜாலியாக இருக்கட்டும்னு அவன் தான் வாங்கி கொடுத்தான். கையில பாட்டில வச்சிருந்த சோறை பார்த்தா புதுசா குடிச்ச மாதிரி தெரியலையே, பரம்பரை குடிகார மாதிரில இருந்துச்சு. ஏதோ ஒரு நாளைக்கு குடிச்சிட்டேன் அதுக்கு ரோட்டில் போட்டு ஏசிக்கிட்டு இருக்க. மானத்தை வாங்கி விட்டுட்டீர்ல, ஊருக்குள்ள போய் குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு கும்பக்காரிட்ட போய் கும்பத்தை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு என்ன கேவலப்படுத்தி விட்டுருக்கீரு. ஏம்மா நீ அது கேள, இவ ஏமா இப்படி பண்ணுதா? வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம்ல, இப்படி ரோட்டில் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. 4 பேர் பார்த்தாங்கன்னா எவ்வளோ அசிங்கமா இருக்கும். இப்ப இந்த 4 பேர் பார்த்தா அசிங்கமா இருக்கும்னு தோணுதோ? அங்க குடிச்சிட்டு ஆடும்போது தோணலையோ? ஏம்ல, உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ குடிச்சது இல்லாம அந்த பயல்களையும் சேர்த்து குடிக்க வச்சிருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஏமா அந்த பயல்களெல்லாம் நான் குடிக்க சொல்லலம்மா, ராதா புருஷன் தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்லுதம்ல. ராதா புருஷன் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நான் என்ன தினமா குடிச்சிட்டு வரேன்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து குடிச்சோம், அது ஒரு தப்பா? ஏத்தே பாத்தீங்களா உங்க பிள்ளை எப்படி பேசுதாருன்னு பாருங்க. 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இப்படி குடிச்சிட்டு வரலாமாம்மா? அந்த பிள்ளைகள் உன்னை பத்தி என்ன நினைக்கும்? பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிடுதேன். நீங்க ஒன்னும் புரிய வச்சு கிழிக்க வேண்டாம். லட்சுமி, கீழே இருந்து எந்திக்க முடியல, கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விட, வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிடுதேன்.
வீட்டுக்குள்ள வந்து படுக்க போறீரா? குடிகார மனுஷா, உங்களுக்கு வீட்டுக்குள்ள இடமே கிடையாது. இனிமே ரோட்லயே கிடங்க. வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? என்னத்துக்கு இப்படி சொல்லுதே? ஆமா, இனிமே நீங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வெளியவே கிடங்க. ஊர் உலகத்துல குடிக்கிறவன்லாம் என்ன ரோட்லயே கிடக்கான்? எல்லாரும் அமைதியா வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டுதானுங்கல்ல, என்னைய மட்டும் ஏன் வீட்டுக்குள்ள விட மாட்டேக்க? ஊர் உலகத்துல இருக்கிறவனும் நீங்களும் ஒண்ணா? இப்படி பேசுதீரு? குடிக்கிறது நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீரோ? எவன் வீட்டுல போய் படுக்கணுமோ அங்கேயே போய் படுத்துக்கோங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது. ஐயோ கடவுளே, எந்திக்க வேற முடியலையே, இவ வேற இந்த பாடு படுத்துதாலே. எத்த இந்த மனுஷனை எனக்கு தெரியாம நீங்க வீட்டுக்குள்ள விடக்கூடாது. விட்டீங்கன்னா நடக்கிறதே வேற. நான் விடமாட்டேன் லட்சுமி, நீ பயப்படாத. நல்ல வேலை பிள்ளைகள் தூங்கிட்டாளுகத்தே, இல்லைன்னா இவரை பத்தி என்ன நினைச்சிருக்கும்? இவ்வளவு ஒரு கேவலமான அப்பாக்கு பிள்ளையா இருக்கோமே நினைச்சு அந்த பிள்ளைகள் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். லட்சுமி என்னைய உள்ள விட, பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கேன். தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். மருமகளே ஒரு வாய் சோறு சாப்பிட. எத்த எனக்கு வேண்டாம் தே, சோறு சாப்பிட்ற மனசெல்லாம் எனக்கு இல்லை. ஏமா அப்படி சொல்லுதே? எத்த என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க தே, எனக்கு மனசு சரியில்லை. என்னை இப்படியே விட்டுருங்க. அது எப்படிம்மா நீ அப்படியே இருக்கட்டும்னு விட முடியும்? மாலா, கொஞ்சோண்டு சாப்பிடுமா, மற்றதெல்லாம் பிறகு பேசிக்கிடுவோம். எத்தே சொன்ன கேளுங்கத்தே, எனக்கு சாப்பாடு வேணும்னா நான் சாப்பிட்டுக்கிடுதேன். இப்போ எனக்கு பசிக்கல. மாலா நான் செஞ்சது தப்பு தான், என்னைய மன்னிச்சிரு. இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன். என்கிட்ட பேசு. நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் மாலா. உன்கிட்ட சொல்லுதம்ல, நம்ப மாட்டியா? ஏம்மா நீயாவது பேசேன். ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் இனிமே அது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லுதம்ல. எத்தே இவரை தூர போ சொல்லுங்கத்தே, எனக்கு இவர்கிட்ட பேச விருப்பம் இல்லை. எனக்கு மட்டும் பேச விருப்பம் இருக்காக்கும். நான் தான் கிட்டாம திரும்பி உட்காந்துருக்கனே. நான் அவனை பார்க்க கூட மாட்டேன். அவன் யாரோ என்னமோ, எனக்கு என்ன தெரியும்? நான் தான் மன்னிப்பு கேட்கமுல்ல, ரெண்டு பேரும் என்னைய மன்னிக்க மாட்டீங்களா? மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் சரியா போயிருமா? இப்படி குடிகாரனை வந்து நிக்கிறே, குடிச்சு குடிச்சு குடல் வெந்து கிட்னி அவிஞ்சி மூளை பிதுங்கி இதயத்துல ஓட்ட உளுந்து ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டு டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாருன்னா நாங்க என்ன செய்ய? அதுக்கு பிறகு நாங்க ரோட்ல தானே நிக்கணும். மருமகளே கிட்னிலாம் அவிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, நாளை என் கிட்னியை தரமாட்டேன். சரியா? அவன்கிட்ட சொல்லி வச்சிரு. கேட்டுச்சா? அத்தை கிட்னி எல்லாம் தரமாட்டாங்களாம். மருமகளே எனக்கு என்னமோ இவன் நம்ம என்ன ஆனாலும் நம்மளை காப்பாத்திருவாளுன்னு நினைச்சுதான் இவன் குடிச்சிருப்பான்னு நினைக்கேன். அது எப்படித்தே? ஒரு ரோட்ல போகும்போது ஒரு கார்காரம் அடிச்சு போட்டுட்டு போயிட்டானா, ஐயோ பாவம் புருஷனை கார்காரம் அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் காப்பாத்தலாம். இவர் குடிச்சு குடிச்சு கிட்னி அவிஞ்சு போனதுக்கெல்லாம் நம்ம எப்படித்தே எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு அலைய முடியும்? நாளை இழுத்து கொண்டு ரோட்ல போட்டுருவேன். ஏம்மா தாய்களா, ஏதோ கோயில் கொடைன்னு தெரியாமல் ஒரு தடவை குடிச்சிட்டேன். அதுவும் ராதா புருஷன் வாங்கி கொடுத்து குடின்னாரு, கட்டாயப்படுத்துதாரேன்னு குடிச்சிட்டேன். இனிமே வாழ்க்கையில் அதை தொடவே மாட்டேனே. குடல் அவிஞ்சிரும், கிட்னி அவிஞ்சிரும்னு என்ன பாடுபடுத்துதீங்க? ஏத்தே நிறைய பேர் குடிகாரங்க ரோட்ல சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிச்சி போய் சுத்திக்கிட்டு அலைவாங்கல்லத்தே, அதே மாதிரி இவரும் அலைய ஆரம்பிச்சிருவாரோ? ஐயோ கடவுளே, நான் பெத்த பிள்ளைக்கு இப்படியா கேடு வரணும்? இந்த பையன் இப்படி பண்ணுதானே, நான் என்ன செய்வேன்? ஏன் நாளை பின்ன இவன் பைத்தியம் முடிச்சு போய் சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் அலைஞ்சானா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மங்கம்மா பிள்ளை இப்படி சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியமா அலையுதான், மாலா புருஷன் அலையுதான்னு இப்படி ரோட்டில் போறானேன்னு கேவலமா பேசுவாங்களே. முருகேசன் பார்த்தானா என்ன நினைப்பான்? ஆமாத்தே, அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்னாலெல்லாம் தாங்க முடியாதுத்தே. எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம உயிரோட இருக்கணுமாத்தே. அதுக்கு பதிலாக இவரை கருணை கொலை பண்ணிடுவோமா? என்னது கருணை கொலையா? ஆமா மருமோளே, நீ சொல்றது எனக்கும் சரின்னு படுது. பேசாம சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்து இவனை கொன்று. ஏயா ஆளாக்க சைஸ் இருந்துகிட்டு நீர் குடிச்சது இல்லாம அந்த பயல்களையும் சேர்த்து குடிக்க வச்சு கெடுத்திருக்கீரு. ராதா என்னைய விட்டுறேன். வந்ததுல இருந்து அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு கிடக்க. குடிக்க மாட்டேன் திருந்திட்டேன்னு சொன்னீரு, அதை நானும் நம்பி தொலைச்சிட்டேன். என்ன பாடுபடுத்துதீரு? கோயில் கொடையில வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கீரு. நான் செவனேன்னு தான் போய்கிட்டு இருந்தேன் ராதா. அந்த கடையில தான் சரக்கு பாட்டில் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு போட வச்சிருந்தானுங்க. இலவசத்தை எதுக்கு சும்மா விடணும்னு தான் வாங்கி குடிச்சேன். இலவசமா கொடுத்தா பினாயில கூட குடிப்பீரோ? சும்மா கிடைக்கல, எப்படி விட முடியும்? திருந்திட்டேன் இனிமே ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? திருந்தத்தான் செஞ்சேன், ஆனா இலவசமா கிடைக்கும் போது எப்படி சும்மா விட முடியும்? இலவசமா கிடைச்சா சும்மா விடக்கூடாதா? ராதா என்னைய விடு, எதுக்கு தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அப்படியே பறந்து போய் எங்கேயாவது போய் விழும். இலவசமா எவனாவது சோறு கீறு தருவான், தின்னுட்டு அப்படியே காலத்தை ஓட்டும். நம்ம வீட்டு பக்கம் வந்துடாதீரு. ஏத்தே நான் செஞ்சது ஏதாவது தப்பு இருக்காத்தே? இல்ல மருமோளே, உன் மேல ஒரு தப்பும் கிடையாது. அந்த பையன் மேலதான் தப்பு. அதனாலதான் நான் பெசாட்டுக்கு படுத்து கிடந்தேன். நீ செய்யறதை செய்யட்டும்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இவர் இப்படி இருக்காரு? இவர் திருந்திட்டாரு, நம்ம குடும்பம் நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே நான் சந்தோஷமா இருந்தேன். இந்த நேரத்துல இவர் இப்படி எல்லாம் செய்யலாமா? கோயில் கொடைன்னு குடிச்சேங்காரு, இவர் குடிச்சது காணாதுன்னு அந்த பயல்களையும் சேர்த்து குடிக்க வச்சிருக்காரு. இப்ப நாளைக்கு அவளுகளா வந்து என்கிட்ட தான் சண்டைக்கு வருவாளுகத்தே.
நான் இருக்கமில்ல மருமோளே, நீ பயப்படாத. இந்த பையலை நான் பாத்துக்கிடுதேன். இனிமே அடிச்சு திருத்திடுதேன். கொஞ்ச நாள் கூட சந்தோஷமாவே இருக்க முடியலத்தே. எல்லாமே இப்படி தப்பு தப்பாவே நடக்கு. நாளைக்கு கோயிலுக்கு போய் அந்த அம்மாட்ட நல்லா வேண்டிக்கோ. எல்லாம் வேண்டிக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். இந்த பையன் குடிக்க கூடாதுன்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு கோயில்ல இருந்து திருநீர் கொண்டு வந்து அவன் தலையில போடு. சரித்தே, பூசாரிட்ட சொல்லி திருநீர் நிறைய வாங்கிட்டு வந்து இவர் தலையில கொட்டிடுதேன். சரி, நீ சாப்பிடல இல்ல, இரு உனக்கு சோறு கொண்டு வரேன். சரித்தே, நம்ம சாப்பிடுவோம். சாப்பிடாம இருந்து என்ன செய்ய போறோம்? மறுபோல பின்னால திரும்பி பாரு. பின்னால என்ன இருக்கு? யோ தாடிக்காரா, எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் வெளியே தூக்கி வீசியும் உள்ள வந்து நிப்பீரு. யாத்தே மது, மது, வீட்ல இருக்கியாம்மா? வாங்க செல்வி அக்கா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, காலையில வீட்ல சோறெல்லாம் பொங்கிட்டேன். குழம்பு வைக்கலான்னு பார்த்து அடுப்பை பற்ற வச்சா கேஸ் காலி ஆயிட்டு. இன்னொரு சிலிண்டர் கிடந்துச்சு, அதையும் எங்க வீட்டுக்காரு கடைக்கு தூக்கிட்டு போயிட்டாரு போல. அதனால சிலிண்டர் இல்லை, கேஸும் இல்லை. குழம்பு வைக்கணும். அதான் கொஞ்சம் குழம்பு இருந்தா உன்கிட்ட வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். குழம்பா? சரி தாரேன். என்ன குழம்பு வச்ச? ரசம் வச்சேன்க்கா. ரசத்தை போட்டு வச்சியாக்கும். திங்கக்கிழமை தானே, ஒரு மீனுக்குன்னு வாங்கி குழம்பு வச்சிருக்கலாம்ல. ஐயோ, நான் ரசம் மட்டும்தான் வச்சிருக்கேனே, இப்போ என்ன செய்ய? பரவாயில்லம்மா, அதுக்குன்னு வேண்டான்னு சொல்ல முடியும். இருக்கிறத கொடு, வாங்கிட்டு போறேன். சரி உட்காருங்க, இந்த வாரேன். கிண்ணம் என் கையில இருக்கு, உட்காருங்க இந்த வாரேன்ட்டு போறா. இவ ரசத்தை என்ன செய்ய போறா? வேற கிண்ணத்துல கொண்டு வந்து தருவாளோ, இல்லைன்னா சட்டியோட தூக்கிட்டு வந்து இங்க வந்து ஊத்தி தருவாளோ? கிண்ணத்தை வாங்கிட்டு போய் ஊத்தி கொடுக்கலாம்ல. கிண்ணம் பெருசா இருக்குன்னு சின்ன கிண்ணத்துல ரசத்தை ஊத்திட்டு வரலான்னு போயிட்டா போல. என்ன ரச சட்டி மாதிரி தெரியல, காபி கப்பு மாதிரி இருக்கு. செல்வியக்கா இந்தாங்க, காஃபி குடிங்க. ஏம்மா ரசம் தானே கேட்டேன், காபியை கொண்டு வந்திருக்கே. ஃபர்ஸ்ட் காஃபி குடிங்க, அதுக்கு பிறகு ரசம் தாரேன். மதுமா, உனக்கு நல்ல மனசு, நல்ல பிள்ளையா இருக்கியே. பரவாயில்லக்கா, குடிங்க. எம் 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 எம். காபி நல்ல ருசியா இருக்கே, நீயே போட்டே? ஆமாக்கா, நான் தான் போட்டேன். பரவாயில்லையே, காபி நல்ல சூப்பரா போடுதியே. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நேத்து கோயில் கொடையில ஏதோ பிரச்சனையாம்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் கேள்விப்பட்டேனேம்மா, உங்க வீட்டுக்காரர் உன்னைய ரோட்ல போட்டு ஏசிட்டாராம்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டது பொய்யாவாதே. உங்க வீட்டுக்காரர் உன்னைய ரோட்ல போட்டு ஏசினாரா? சில்பாவும் அந்த செல்லத்தாயக்காவும் வந்து தடுக்க பார்த்தாங்களா? அதுக்கு பிறகு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வேகமா விரட்டுன்னு போயிட்டீங்களாம்ல? அதெல்லாம் உண்மைதான்க்கா. மது, எதுக்கு இந்த பொம்பளைங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ஆட பேதியில போவா, இந்த பிள்ளைகிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்குள்ள வந்துட்டானே. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கலாம்ல மொட்டை பைய. ஏங்க அவங்க சும்மா தான் வந்தாங்க. சும்மா என்ன, நம்ம வீட்டுல இவளுக்கு வேலை? வெளியே போ சொல்லு. அண்ணாச்சி, என்ன இப்படி பேசுதீங்க? வீட்டுக்கு வந்த ஆட்கள் இப்படியா விரட்டுவீங்க? என் வீட்டுக்குள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு இவட்ட சொல்லியிருக்கனே, இவ கேட்கலையோ? எதுக்கு உன்னை உள்ள விட்டா? ஏங்க மன்னிச்சிருங்க, இவங்க இப்ப போயிருவாங்க. செல்வி அக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க. என்னம்மா இது, இப்படி எல்லாம் பேசுதீங்க? வீட்டுக்கு வந்த ஆட்கள் இப்படியா விரட்டுவீங்க? இதெல்லாம் சரியே கிடையாது. என்ன இந்த பொம்பளை காப்பி கையில் வச்சுக்கிட்டு இருக்கு? காப்பி கொண்டு வந்து கொடுத்தியோ? ஓசி காப்பிக்கு வீடு வீடா அலைவாளுக போல. ஏங்க வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உன்னைய தான் சொல்லணும். இப்படி ரோட்ல போறவளுக்கு வரவளுகள் எல்லாம் என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுதியே, என் வீடு என்னத்துக்கு ஆகும்? ஐயோ பாவம், செல்வி அக்கா மனசு கஷ்டப்பட்டுட்டு போறாங்களே. ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிடுவீங்க? முதல்ல இந்த ஊரை மாத்தி வேற ஊருக்கு போகணும். இங்க வந்ததுல இருந்தே உன் பிரச்சனை தாங்க முடியல. ஏமா பொம்பளை, என்ன மறுபடியும் வீட்டுக்குள்ள வார? ஏமா என்ன, காப்பி குடிச்சது காணாதா? என் வீட்டுல இருந்து கிண்ணத்தை களவாங்க வந்துட்டியா? என்னது, உன் வீட்டு கிண்ணத்தை நான் களவாங்க வந்தனா? நல்லா சொல்லுவீரே, இது என் வீட்டு கிண்ணம். நான் வரும்போது கொண்டு வந்தது, தெரியாம வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுக்க தான் வந்தேன். சை, இந்த மொட்டை மண்டையை கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தான்னா இந்த பிள்ளைகிட்ட நேத்து நடந்த கதையை பூரம் கேட்டிருப்பேன். அது காணாததுக்கு அவ கொடுக்குற ரசத்தையும் வாங்கிட்டு கிளம்பி இருப்பேன். இப்படி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டானே. இனிமே வீட்டு பக்கம் வந்துடாத, நாயை விட்டு கடிக்க விட்டுருவேன். காப்பி குடிக்கியாட்டி?
இப்ப வேண்டாம்க்கா, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் போட்டும், காயெல்லாம் வெட்டி முடிச்சிட்டு வேணா குடிக்க. சரி, காப்பி வேணுங்கும் போது கேளுன்னு போட்டு தாரேன். சரிக்கா. இந்த காயெல்லாம் எப்படி வெட்டணும்? சாம்பாருக்கு போடுற மாதிரி காயெல்லாம் வெட்டிரு, கீரையை கை பார்த்து வெட்டி வச்சிரு, தேங்காயை துருவி வச்சிரு, போதும். சாம்பார் போட்டு வைக்க போறீங்களாக்கும்? ஒரு கறி குழம்பு மீன் குழம்புன்னு வச்சு தின்னா என்ன? கறி குழம்பு வைக்கணும், ஒரு 2 நாள் ஆகட்டும், அதுக்கு பிறகு வைப்போம். ஏக்கா, உங்க மகனுக்கு பொண்ணு எதுவும் பாத்தீங்களா? எதுக்கு மறுபடியும் பொண்ணு பார்த்துட்டு நான் வாங்கி கட்டிக்கிடவா? அரசல் புரசல ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்னட்டி கேள்விப்பட்ட? உங்க மகனுக்கு அந்த நந்தினி பிள்ளையை விட்டுட்டு வேற எங்கேயோ சம்பந்தம் பேச ஆள் பார்த்துக்கிட்டு அலையிடலாம்ல? என்னக்கா வாய் ஒரு பக்கமா கோணிக்கிட்டு போகுது, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லட்டி, உன்னைய நம்பி சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்க்கா இப்படி நினைக்கீங்க? நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? என்னைய நம்பி நீங்க எது வேணாலும் ரகசியம் சொல்லலாம், நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுதேன், யார்கிட்டையும் சொல்லிடாத என்ன? சரிக்கா, என்னைய நம்பி சொல்லுங்க. ஏன் அவனும் அந்த நந்தினி பிள்ளையும் சுத்திக்கிட்டு அலைஞ்சாகன்னு உனக்கு தெரியுமில்ல, நீ தானே வந்து என்கிட்ட சொன்ன. ஆமாக்கா, நான் தானே சொன்னேன், பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் வந்து உங்ககிட்ட உடனே சொல்லிட்டோம்ல. நீ சொன்னேன்னு நான் அவங்கள கூப்பிட்டு சத்தம் போட்டேனா, அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்காருக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போடுவாருன்னு பார்த்தா அந்த பிள்ளைகிட்டையும் அவங்க அம்மாட்டையும் போய் கல்யாணத்துக்கு சம்மதிக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அட கொடுமையே, இது எப்ப நடந்துச்சு? நம்ம ஊட்டிக்கு டூர் போயிருக்கும்போது ரயிலில் வச்சு நம்ம சாடமாடியாக பேசணும் பத்தியா, அதை கேட்டுக்கிட்டு அந்த இளிச்சவா கூட கோச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு போனாலே, அப்பந்தான் எங்கள் வீட்டுக்காரர் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காரு. இது எல்லாம் தெரிஞ்ச உடனே அவரும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஐயோ, தலைவர் என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாராக்கும்? ஆமாட்டி, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. நானும் சரி போனா போது என்ன செய்ய, பிள்ளை ஆசைப்பட்டுட்டான்ல, வேற வழி இல்லையேன்னு சரின்னு சொல்லிட்டேன். அப்படியாக்கா? அப்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்க போறீங்களோ? கதையை கேளுட்டி. சொல்லுங்கக்கா. ஒரு நாள் எங்கள் சம்மந்தியம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது தான் சொன்னாங்க, மகனுக்கு எதுவும் பொண்ணு பார்த்துருக்கீங்களா? எப்படியும் நீங்கள் உங்கள் கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி தானே பொண்ணு பார்ப்போம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஒன்றும் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்கணுமான்னு. ஐயோ, பிறகு என்ன செஞ்சீங்க? பிறவு என்ன செய்ய, நானும் சம்மந்தியம்மாவும் சேர்ந்து பொண்ணு பார்க்க கிளம்பிட்டோம். சம்மந்தியம்மா தான் நல்ல சம்மந்தமாக பார்த்து ஒன்று சொன்னாங்க. பக்கத்து ஊர் பண்ணையாரு மகா, நல்ல படித்த பிள்ளை, நல்ல அழகான பிள்ளை ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் பார்க்க கிளம்புனேன். பொண்ணு பார்த்துட்டீங்களா? பொண்ணு நல்லா அழகா இருக்கா? பொண்ணு வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமா, அந்த விஷயம் எப்படியோ எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிட்டு போல, அந்த மனுஷன் பிரியாணியில் பேதி மாத்திரையே கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாரு எனக்கு. ஆட கொடுமையே, அதனாலதான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில 2 நாளா கிடந்தீங்களோ? ஆமாடி, அதனால தான். கெட்டின புருஷன் இப்படியாம செய்வாரு? பொண்டாட்டியை விட அந்த இளிச்சவளும் அவள் குடும்பம் வந்து அவருக்கு பெருசாக போயிட்டு என்ன செய்ய. சரி, பிறகு என்ன நடந்துச்சு? நான் சும்மா விடுவேனா, சம்மந்தி அம்மாவும் நானும் சேர்ந்து அந்த பிள்ளையும் அவங்க அம்மாவையும் கோயிலுக்கு வர சொன்னோம், பொண்ணு பார்த்து பூ வச்சிடலான்ட்டு. ஆஹா, நல்ல ஐடியாவா இருக்கே. பூ வச்சிட்டீங்களா? அந்த பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, நல்ல அழகான பிள்ளை, நல்ல படித்த பிள்ளை. என்ன ஒன்று, மண்டையில் தான் முடியே இல்லை, வலிச்செடுத்த மாதிரி வழுக்க மண்டையாக இருந்துச்சு. பரவாயில்லன்னு நானும் பூ வச்சு விட்டுட்டேன். மண்டையில முடியே இல்லை, வழுக்க மண்டையா? நம்மளுக்கு முடிய முக்கியம், அந்தஸ்து தானே முக்கியம். அவங்க வீட்டில் நிறைய சொத்து இருக்கு. ஆமா, மண்டைக்கு மேல முடி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நம்மளுக்கு சொத்து இருக்குல்ல. அந்த பிள்ளைக்கு பூ வைக்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. வந்து பார்த்துட்டு வைக்கக்கூடாதுன்னாரு. நான் அதையும் கேட்காம வச்சு விட்டுட்டேனா. என்ன செஞ்சாரு? உங்ககிட்ட சண்டை போட்டாரா? சண்டை போட்டால் தான் பரவாயில்லையே, நானும் எதிர்த்து பேசி விட்டுருவேனே. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் அடித்து வர சொல்லிட்டாரு மனுஷன். அவங்க வந்தா என்னக்கா, அவங்ககிட்டையும் சொல்ல வேண்டியதானே? இல்லட்டி, எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் நான் பயப்படுவேன். அவங்க என்ன சொன்னாலும் நான் சரின்னு கேட்பேன். அவங்க வந்து என்னைய சத்தம் போட்டாங்க, பேர வாழ்க்கை முக்கியமா இல்லை உன் கௌரவம் முக்கியமானு என்னைய போட்டு சத்தம் போட்டு மண்டையை போட்டு குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நானும் சரி போனால் போது, இந்த நந்தினி பிள்ளையவே கட்டி வச்சிருவோன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முதலே முடிவு பண்ணிட்டு அப்புறம் மாற்றி சுற்றி கித்தி வந்து பிற கடைசியில் இந்த பிள்ளைகிட்ட தான் வந்தீங்களாக்கும். வேற என்ன செய்ய, என் மாவன்காரன் வந்தான்ல, சண்டை போடத்தான் வந்தான். வந்து என்கிட்ட சண்டை போட்டது காணாதுன்னு போலீஸில் போய் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா எங்கள் அம்மா தான் காரணம், அந்த பிள்ளைக்கு சளி பிடிச்சா கூட எங்கள் அம்மாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஆட கடவுளே, சளி பிடிச்சா கூட உங்களுக்கு உள்ள போடணும்? ஆமாடி, இந்த கொடுமையெல்லாம் போய் நான் எங்கே போய் சொல்ல. இப்போ கடைசியில் அந்த நந்தினி பிள்ளையை கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க.
ஆமாம், இப்போதைக்கு அதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளை படித்து முடிக்கட்டும், இந்த பையலும் அமெரிக்காவில் வேலையை முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொல்லியிருக்காரு. அதை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கோம். அந்த பிள்ளை நல்ல பிள்ளைதான்க்கா, உங்க குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையா தான் இருப்பா. நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்பா. பணக்கார வீட்ல இருந்து பிள்ளைகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டா இதை கொண்டாங்கும், வீட்டுல ஒரு வேலையும் செய்யாது, உங்களை தான் வேலை வாங்கிட்டு கிடக்கும். இந்த பிள்ளைனா நீங்க இழுப்புக்கெல்லாம் வரும், நீங்க என்ன வேலை சொன்னாலும் அது செய்யும். காலையில எந்திரிச்சு நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா போதும், அந்த பிள்ளையே எல்லா வேலையும் முடிச்சிரும். அப்படி சொல்லுதியோ? இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. ஆமாக்கா, இப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைக்கும் போது விடக்கூடாது, புடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நீ சொல்கிறதும் சரியாதான்ட்டி இருக்கு. நீ சொல்கிற மாதிரியே கேட்க. உங்ககிட்ட பேசணுன்னு இப்போ மனசு கொஞ்சம் லேசாக இருக்கே. நான் என்னைக்குமே நீங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன். இல்லன்னா நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல போறேன்? நான் வந்து உங்ககிட்ட அந்த பிள்ளைகள் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது இப்ப எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல அழகான பிள்ளை கிடைச்சிருக்கு, அதுவும் வீட்டு வேலையெல்லாம் செய்யற பொறுப்பான பிள்ளை கிடைச்சிருக்கு. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிட்டி, இனிமே நீ சொன்ன மாதிரியே கேட்க. சரிக்கா, நான் கிளம்புதேன், நீங்க போய் சாம்பார் வைங்க. நான் எதுக்கு இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறேன்? பிறகு சாம்பார் வைக்க தானே காயெல்லாம் வெட்ட சொன்னீங்க. இது நாளைக்கு வைக்கட்டி. இன்னைக்கு தான் கோயிலில் அன்னதானம் போடுதாங்களே, பிறகு எதுக்கு நான் சோறு பொங்கணும்? சாப்பாடு எனக்கு கோயில்ல இருந்து வந்துடும். என்னது, கோயில்ல அன்னதானம் போடுதாங்களா? ஆமாட்டி, கோயில் கூட இன்னைக்கு கடைசி நாள் இல்லை, இன்னைக்கு அன்னதானம் போடுதாங்க. அட கடவுளே, முதலே சொல்லியிருக்கலாம்ல, காலையிலே சட்டியை தூக்கிட்டு போயிருப்பனே, இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்லுதாங்களே, சோறு இருக்கோ இல்லையோ தெரியலையே. கோயிலுக்கு போனா தானே சோறு கிடைக்கும். நின்ன இடத்துல நின்று ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சோறு கிடைக்கும்? என்ன இந்த மனுஷன் வாசல்ல படுத்து கிடக்காரு? லட்சுமிக்கா, லட்சுமிக்கா வாட்டி, என்ன காலையில சட்டிப்பட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? ஏக்கா, ராத்திரி பெரிய சண்டையா? இவர் எங்க கிடக்காரு? குடிகாரனுக்கு வீட்டுக்குள்ள என்ன வேலை? அதான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு வெளியே போட்டுட்டேன். நான் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசவே இல்லக்கா. ராதா புருஷன் கூட்டிட்டு போனானா, அதனால இவனுங்கெல்லாம் குடிச்சானுங்களாம். என்னமா கதை விடுதானுங்க? அந்த ஆளுதான் குடிகாரன்னு தெரியுமில்ல, இவங்கெல்லாம் எதுக்கு அவங்க கூட போய் சேரணும்? அதானே அவன் சொன்ன, இவனுங்களுக்கு புத்தி எங்க போச்சு? சரிக்கா, கோயிலில் அன்னதானம் போடுதாங்களாம், நான் தூக்குவாளி எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்களும் ஒரு சட்டி எடுத்துட்டு வாங்க. அப்படியாட்டி, அன்னதானம் போடுதாங்களா? இரு, நான் பாத்திரம் கொண்டு வரேன். எந்த கவலையும் இல்லாம வாசல்ல படுத்து அவர் பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கொடுப்பனை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? போக மாட்டி, நானும் ஒரு தூக்குவாளி எடுத்துட்டு வந்துட்டேன். சரிக்கா, போவோம். நீ கூட வச்சிருக்க, நான் கூட எடுத்துட்டு வரலையே. சோறு வாங்க தூக்குவாளிக்கா, திடீர்னு கூட்டு பொரியல் எதுவும் தந்தாங்கன்னு எப்படி கொண்டு வர முடியும்? அதான் அந்த கூடைக்குள்ள 4-5 கவர் போட்டு வச்சிருக்கேன், எதுக்கும் தேவைப்படும். வாங்க, நான் தாரேன். சரிட்டி, போவோம். ஏமா குப்பை வண்டி? குப்பைக்காரனாச்சி, எங்க வீட்டு வாசல்ல ஒரு குப்பை கிடக்கு, அள்ளிட்டு போய் போடுங்க. பழைய எறும்பு கடையில போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய துட்டு கிடைக்கும். இக்க, இந்த பழைய குப்பையை எவன் வாங்குவான்? எந்த பழைய எறும்புக்காரனும் வாங்க மாட்டானே. அப்ப என்னடி செய்ய? வீட்டு வாசல்ல தேவையில்லாம கிடக்கல. நான் சொல்ற மாதிரி கேளுங்க, ஒரு நல்ல பெரிய ஆஸ்பத்திரியை பார்த்து விலைய பேசி வித்துருங்க. நல்ல குடல் குந்தானின்னு எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருவானுங்க. உங்களுக்கும் லட்ச லட்சமா துட்டு கிடைக்கும். எதுக்கு வேஸ்டா வாசல்ல கிடக்கிறதுக்கு? துட்டை வாங்கி பேங்க்லயாவது போடலாம். அதானே நல்ல ஐடியாவா இருக்கே.